தொடர்ந்து தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க மீன்வளத்துறை அனுமதி வழங்காதை கண்டித்து விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 270 விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் காலை 5 மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்கு கரை திரும்ப வேண்டும் என்ற விதியின் கீழ் விசைப்படகு மீனவர்கள் தொழில் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக தங்களுக்குள் கடல் பகுதியில் மீன்கள் கிடைக்காததால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. எனவே தங்களுக்கு மற்ற மாவட்டங்களில் உள்ளது போன்று ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க மீன்வளத்துறை அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த செந்தில்ராஜ் இருக்கும் பொழுது மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 1 வருடங்கள் ஆகிய மீன்வளத்துறை தங்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்காத மீன்வளத்துறையை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 270 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். ராஜேஷ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.